ராகுல் காந்தி முன்னெடுத்து பல போராட்டங்களை ஏற்படுத்துறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பதான் இதுக்கு பதில் சொல்லிட்டு வர ஏர்போர்ட்ல. தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு நடக்குது. அரசியல் மட்டும் இல்ல, தேர்தலிலும் துஷ்பிரயோகம் நடக்குது. அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு வந்தது. தேர்தல் ஆணையமும் நீதி அரசர்களும் சேர்ந்து ஜனநாயக நாட்டில் முறையான ஒரு தேர்தலை நடத்தணும். அப்பதான் நம்ம எலெக்ஷன் நிக்கிறதுக்கோ கண்டெஸ்ட் பண்றதுக்கோ ஒரு வழிவகை பிறக்கும். கண் கூட எல்லாருக்கும் தெரியுது, ஓட்டு காசு கொடுக்குறாங்க, எல்லாமே தப்பு நடக்குதுன்னு தெரியுது. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? அதனால பீகார் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க சீர்திருத்தம் நடக்கணும். தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பொம்மையா வந்து பாஜக செயல்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு அப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா. அது இப்பதான் பொம்மையா செயல்படுறாங்களா? எப்பயுமே அப்படிதான் இருக்காங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு நேற்று கிடையாது. அதான் சொல்றேனே, ஒரு ஸ்டேட் கிடையாது, ஆல் ஸ்டேட் ஒரே ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ஓட்டு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை நிப்பாட்ட சொல்லுங்க. நடக்கின்ற அராஜகத்தை தடுக்கணும். கள்ள ஓட்டு, ஓட்டு திருட்டு எல்லாமே தான் சரி செய்ய வேண்டியிருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். மிகப்பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. வெகு விரைவில் இந்த சைடும் நாங்க வர இருக்கிறோம். மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு. நீங்க கூட்டணி ஆட்சி வந்து வரவேற்கிறீங்க. அப்போ நீங்க தாவகவும் இப்போ கூட்டணி ஆட்சி தான், பாஜகவும் அப்படிங்கிறாங்க. நீங்க அவங்க பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் நீங்களா நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சட்டமன்ற தேர்தல் உங்களோட நீங்க போட்டிடுவீங்களா? வாய்ப்பு அது எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. அது பத்தி உரிய நேரத்தில் நாங்க சொல்றோம். கட்சி மாநாடு நடத்துறதுக்காக ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க. சேர் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நெருக்கடி கொடுத்தாங்க. ஏங்க அத இல்ல, நான் என்ன கேக்குறேன், பிரஸ்ஸுக்கு இதை தவிர வேற கேள்வியே இல்லையா? நானும் இல்ல ஒரு நிமிஷம், தமிழ்நாடு முழுக்க டெய்லி பிரஸ்ஸை சந்திக்கிறேன். இந்த ஒரு கேள்வியை தவிர வேற கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இல்ல நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் தூத்துக்குடி வந்திருக்கேன். ஏன் மக்கள் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க மக்கள் பிரச்சனை எத்தனையோ நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு உப்பளங்கள்ல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. கப்பல் தளம் அமைக்கிறதுனால உப்பு தயாரிக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஏன் அது மக்கள், ஒரு பத்திரிகையாளர் 3வது தூணுங்கிறோம். ஏன் மக்கள் பிரச்சனை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? 2 கொஸ்டின் தான். நான் டெய்லி பிரஸ் சந்திக்கிறேன். ஒன்னு கூட்டணின்றீங்க, இல்ல விஜய்ங்கிறீங்க. ஸோ அந்த 2க்கு இனிமே என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க. பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு. ஏன்னா நான் வந்தேன்னா மக்கள் பிரச்சனையை என்கிட்ட கேளுங்க. மக்களுக்காக தான் இங்க அரசியல், மக்களுக்காக தான் இங்க ஆட்சி. மக்கள் நல்லா இருந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? நன்றி.